ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். பயிற்சி 1.1ல் 12வது கணக்கு. a × 5 3 -1 -2 = 14 7 7 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a என்ற அணி கூட இந்த 5 3 -1 -2 அணியை பெருக்கணும்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த 14 7 7 7 என்ற அணி கிடைக்கும். அப்படிப்பட்ட அணி ஏவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது சரி, இதுக்கு நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த 5 3 -1 -2ன்றதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். அந்த அணியை வந்து பின்னு எடுத்தோம்னா 5 3 -1 -2. அதே மாதிரி இந்த வலது பக்கம் இருக்கிற அணி இருக்கு இல்லையா, அதை சின்னு எடுத்துக்கலாம். சி = 14 7 7 7 அப்படின்னு எடுத்துப்போம். அப்போது இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன ஆகும்? தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட அணி சமன்பாடு என்னவா மாறும்னா ஏபி = சின்னு ஆகும். இப்போ நம்முடைய நோக்கம் என்னென்னா, இந்த ஏ அணியை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய பி அணி அங்கே இருக்கக்கூடாது. பி அணி அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு அணியை வந்து நம்ம ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கொண்டு போனால் அது இன்வெர்ஸ் ஆகும். அப்படி கூட கொண்டு வரலாம். ஆனாலும் முறைப்படி இது எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். இப்போ பி இன்வர்ஸால் பின் பெருக்கம் செய்ய, ஏன்னா நமக்கு ஏ தான் வேணும், அதனால் பின் பெருக்கம். ஏன்னா அணிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று முன்பெருக்கம் அல்லது பின்பெருக்கம் தான். அப்போது ஏ பி இன்வர்ஸ் பின்பெருக்கம்னா பிக்கு அப்புறம் பெருக்கணும். அதே மாதிரி வலது பக்கத்தில் சிக்கு அப்புறம் அந்த பி இன்வர்ஸால் பெருக்கணும். இப்போ பாருங்கள், ஏன் இந்த பெருக்கி இருக்கோன்னா, இப்போ பி இன்வர்ஸ் பி என்ற அணியினுடைய நேர்மாறு அணி தான் பி இன்வர்ஸ். ஒரு அணியையும் அதோட நேர்மாறு அணியும் பெருக்குனா நமக்கு அலகணி கிடைக்கும். அப்போது ஏ × I = CB இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஒரு அலகணி கூட எந்த அணியை பெருக்கினாலும் அதே அணி தான் கிடைக்கும். அப்போ ஏஐ வந்து என்னவா மாறும்? ஏவா மாறும். அப்போது ஏ = CB இன்வர்ஸ். இதை நம்ம 1வது சமன்பாடு எடுத்துக்கலாம். அப்போ ஏ என்ற அணி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போது சி என்ற அணியையும் பி இன்வர்ஸையும் பெருக்கணும். சரி, இப்போ நம்ம பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ ஏ என்ற அணி வேணும்னு சொன்னால் என்ன தெரியணும்? சி தெரியும் ஏற்கனவே நமக்கு. பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். பி இன்வர்ஸ் வேணும்னு சொன்னால் முதல்ல பி என்ற அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பி என்ற அணிக்கோவை மதிப்பு என்ன? 5 3 -1 -2. இது என்ன அணிக்கோவை மதிப்பு பாருங்கள். இந்த முதல்ல இந்த 5 -2 பெருக்கலாம். அப்போ -10. அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கி கழிக்கணும். -1 × +3 -3 கழிக்கிறதுனால என்ன வரும்? +3 வரும். அப்போ ஈக்குவல் எவ்வளோ? -7ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் பி இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? 1 அணிக்கோவை பி × சேர்ப்பணி, பியினுடைய சேர்ப்பணி, அதாவது அட்ஜாயிண்ட்டு பி. இதை நம்ம நேரடியாக போடலாம் இல்லையா? 1 அணிக்கோவை மதிப்பு, பியினுடைய அணிக்கோவை மதிப்பு எவ்வளோ? -7 -7 அட்ஜாயிண்ட் பி, அதாவது சேர்ப்பணி, பியினுடைய சேர்ப்பணி கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் 2 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணலாம். இது வந்து 2 வரிசை உள்ள ஒரு சதுர அணி. அதனால் பி அணியில் இருக்கக்கூடிய இந்த 5 -2 இருக்குல்ல, இதுதான் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் இல்லையா? அந்த முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை இடமாற்றம் செய்யலாம். அதாவது 5 இருக்கிற இடத்துக்கு -2யும் -2 இருக்கிற இடத்துக்கு 5யும் கொண்டு வரணும். இது முதல் சேஞ்சு. அப்போ -2 இங்கே என்ன போடலாம்? 5ன்னு போடலாம். ரெண்டாவது சேஞ்ச் என்னென்னா, ரெண்டாவது ஸ்டெப் வந்து இந்த அடுத்த இன்னொரு மூலைவிட்டம் இருக்கு இல்லையா,
அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன -1 + 3. இந்த ரெண்டு உறுப்புடைய குறிகளை மட்டும் மாற்றணும். அந்த இடத்த மாற்றக்கூடாது, குறியை மட்டும் மாற்றணும். அதாவது இந்த +3 வந்து என்ன மாற்றணும், -3 மாற்றணும். -1 +1 மாற்றணும். இதான் வந்து சேர்ப்பணி. இந்த B என்ற அணியினுடைய சேர்ப்பணி. இந்த சேர்ப்பணியை இந்த 1 அணிக்கோவை மதிப்பால் பெருக்கும்போது என்ன கிடைக்குது, B என்ற அணியினுடைய நேர்மாறு அணி கிடைக்குது. சரி, இப்போ 1வது சமன்பாட்டுக்கு வந்துடலாம். ஸோ 1வது சமன்பாட்டில் இருந்து A அணி எதுக்கு சமம்னா சியும் B இன்வர்ஸையும் பெருக்கணும். C வந்து என்ன, 14 7 7 7. இதுதான் வந்து C அணி. சரியா? அடுத்தது B இன்வர்ஸ். B இன்வர்ஸ் வந்து நமக்கு பாருங்கள் -1/7 சேர்ப்பணி என்ன, -2 -3 1 5. சரியா? ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த -1/7 முன்னாடி கொண்டு வந்துடலாமா, -1/7. அடுத்து என்ன பண்ணுறோம், இன்னொரு வேலையும் பண்ணோம். என்னென்னா இந்த முதல் அணி இருக்குல்ல C அணி, C அணியில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாருங்கள் எல்லாமே 7 மடங்காக இருக்குது. இல்லை 7 வகுப்படக்கூடிய எண்களாக இருக்குது. அப்போது நாம் ஒரு 7 வெளியே எடுத்துடலாமா? ஏன்னா ஒரு அணியில் எல்லா உறுப்புகள்லேயும் ஒரு உறுப்பு பொதுவாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த உறுப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது 14 7 இருக்குது, 7 இருக்குது, 7 எல்லா 7லேயுமே 7 இருக்குது. அதனால் ஒரு 7 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 14 2 7 இருக்குது. இங்கே 1 ஒரு 7, இங்கே ஒரு 7, இங்கேயும் ஒரு 7. சரி, மீதி இருக்கக்கூடிய அணி என்ன பாருங்கள், -2 -3 1 5. இந்த இடம் புரியுது இல்லையா? இந்த C என்ற அணியில் 7ன்ற உறுப்பு பொதுவாக இருக்கிறதுனால எல்லா உறுப்புகள்லையும் அந்த 7 இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு 7 என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். இது நல்லா நோட் பண்ணிக்கணும். ஒரு அணியிலிருந்து ஒரு உறுப்பை பொதுவாக எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த உறுப்பு அணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புலையும் இருக்கணும் பொதுவாக. அப்போ தான் வெளியே எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாதா, ஒரு உறுப்பில் இருந்தால் கூட அது எடுக்க முடியாது. சரி, அடுத்தது இந்த 7 7 என்ன ஆகும், கேன்சல் ஆச்சுன்னா -1 இருக்கும். சரியா? -1. சரி, இப்போ இந்த 2 அணியை நம்ம பெருக்கிடலாம். முதல்ல 2 அணியும் பெருக்கணும்னா எப்படி பெருக்கணும், முதல் நிரை முதல் நிரல் எடுத்துக்கலாம் இல்லையா? இது நம்ம ஏற்கனவே நிறைய முறை போட்டு தான். 2 × -2 -4 1 × 1 +1. அடுத்தது முதல் நிரை இரண்டாம் நிரல் 2 × -3 -6. அடுத்தது +1 × 5 5. அடுத்து இரண்டாவது நிரை முதல் நிரல் 1 × -2 -2. அடுத்தது 1 × 1 +1. இரண்டாம் நிரை இரண்டாம் நிரல் 1 × -3 -3 +5. சரியா? இதை சுருக்கலாம் பாருங்கள். -1 × -3 -4 +1 எவ்வளோ, -3. -6 +5 -1 -2 +1 -1 -3 +5 +2. சரியா? இப்போ இந்த உறுப்பு கிடைச்சிருக்கு. இதை -1ஆல் உள்ளே பெருக்க முடியும். -1ஆல் உள்ளே பெருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு உறுப்பையும் -ஆல் பெருக்கிறோம். அப்போ -ஆல் பெருக்கும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய குறிகள்லாம் என்ன ஆகும், எதிர்குறியாக மாறும். 1ஆல் பெருக்கும்போது மதிப்பு மாறாது, ஆனால் குறி மாறும் இல்லையா? -1ஆல் பெருக்கும்போது -1ஆல் பெருக்கும்போது மதிப்பு அப்படியே இருக்கும், குறி மட்டும் எதிர்குறியாக மாறும். -× -3 -1 × -1 +1 -1 × -1 +1 -1 × 2 -2. ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து என்ன அணி கிடைச்சிருக்குது, 3 1 1 -2ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து நமக்கு தேவையான A என்ற அணி. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஒரு இந்த மாதிரியான கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அணி சமன்பாட்டில் தீர்க்கும் பொழுது முன்பெருக்கல் பின்பெருக்கல்ன்ற அந்த வார்த்தை தெரிஞ்சுக்கணும். முன்பெருக்கல்னால் முன்னாடி அந்த கொடுக்கப்பட்ட அந்த சமன்பாட்டினுடைய இடது பக்கத்தில் பெருக்கணும். பின்பெருக்கல்னால் அந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டினுடைய வலது பக்கத்தில் பெருக்கணும். அடுத்தது ஒரு அணியையும் அதனுடைய நேர்மறை அணியும் பெருக்கினா அலகு அணி கிடைக்கும். அலகு அணி கூட எந்த அணியும் பெருக்கினாலும் அதே அணி கிடைக்கும். இந்த கருத்துக்கள்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த கணக்குங்களை போட்டிருக்கிறோம்.